டெரஸ்ல கார்டன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசையா இருக்கா? ஆனால் ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான். பயோப்ளூம்ஸ் அக்ரோ இந்தியா பிரைவேட் லிமிடெட் சார்பில் டெரஸ்ல ரொம்ப ஈஸி டு கோ ஷேடட் ஹவுசஸ் அல்லது பாலி ஹவுசஸ் டிபெண்டிங் ஆன் தி டெரஸோட சைஸுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். இந்த கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டுக்குள்ள உங்களுக்கு வேணுங்கிற காய்கறிகள், பழங்கள், பூக்கள், கீரை வகைகள், இது மட்டும் இல்லாமல் மெடிசனல் பிளான்ஸ் ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக வளர்த்திக்க முடியும். நார்மலாக டெரஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2 ப்ராப்ளம் பெருசாக இருக்குங்க. ஒன்று, வாட்டர் சீப்பேஜ் ப்ராப்ளம். நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும். மாடியில் செடி வச்சோம்னா தண்ணி உள்ளே வந்துருமா சார், பில்டிங்குடைய குவாலிட்டி போயிருமா சார், ஓதாடிக்குமா சார், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நீங்கள் கண்டிப்பாக கேட்கறது உண்டு. ஸோ இதுக்கு இன்னைக்கு வாட்டர் ப்ரூஃபிங் சொல்யூஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்குங்க. வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட்ஸ் இருக்கு, வாட்டர் ப்ரூஃபிங்கான லேயர்ஸே போட்டுக்க முடியும், அடிஷ்னலாக ஹெவியான லேயர்ஸே போட்டுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக அந்த ஓதம் வர்றது, தண்ணி பில்டிங்குள்ளே தண்ணி போகிற இஷ்யூஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹைலி ப்ரொஃபஷனலான சிஸ்டம் போயிட்டோம்னா தண்ணி வடிஞ்சு போறதுக்கு நம்ம அழகான ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்றப்ப தண்ணி வந்து அந்த பில்டிங்ல தேங்கி நின்று பில்டிங்கை ஸ்பாயில் பண்ணாதுங்கிறது ஒன்று. 2வது முக்கியமான விஷயம், மாடியில் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்களே, அப்போ எப்படி செடி வச்சு வளர்த்த முடியும் அப்படிங்கிறது கொஸ்டின் இருக்கும். ஏன்னா மாடியில் வழக்கமான இடத்துல இருக்க வெயிலை விட அதிகமான வெயில் அங்கே இருக்கும். ஒன்று. இன்னொன்று, நிலத்துல நம்ம விவசாயம் பண்ணுறப்ப கிரவுண்டு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. நம்ம மாடியில் பண்ணுறப்ப கண்டெய்னர்ஸ்லையோ க்ரோ பேக்ஸ்லையோ க்ரோயிங் பெட்ஸ்லையோ நம்ம பண்ணுறப்ப சைட்ல இருந்து மேலே இருந்து எல்லா சைட்லையும் நமக்கு வந்து வெயிலும் காற்றும் படுறதுனால சீக்கிரமாக காஞ்சி போயிடும். அப்போ ஷேட் ஹவுஸ் சிஸ்டம் போடுறதுனால இந்த வெயிலுடைய தாக்கத்தை நீங்கள் குறைச்சிட முடியும். தண்ணி கம்மியாக இருந்தாவே போதும். ஸோ தண்ணி பிரச்சனையும் உங்களுக்கு குறைஞ்சிடும். தண்ணி கம்மியாக கொடுத்தா போதும், டக்குன்னு வாடி போகாது. ஸோ வெயில் ஜாஸ்தியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜும் இருக்கு. இந்த கார்டன் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுனால வீட்டுக்குள்ள டெம்பரேச்சர் உங்களுக்கு குறையும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாங்க. ஸோ 4லேருந்து 5 டிகிரி, சில இடங்கள்ல 10 டிகிரி வரைக்கும் கூட குறைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒருத்தரும் பண்ண ரிசர்ச். எப்படிங்க 10 டிகிரிலாம் குறையும் அப்படின்னு சொன்னா, நீங்க லஷ் கிரீனா மாத்திடுறீங்க. ஸோ வெயில் உள்ள வரதுக்கான தேவையே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் அங்கே தண்ணியும் யூஸ் பண்ணுறீங்க. இது ரெண்டும் சேர்ந்து நல்ல கிளைமேட்டிக் கண்ட்ரோலை வீட்டுக்கும் கொடுக்குது. இது உங்களுடைய வீட்டுடைய அமைப்பை பொறுத்து அந்த டெம்பரேச்சர் மாறும். பட் கேரண்டியாக 4-5 டிகிரிங்கிறது நம்ம ஈஸியாக கொண்டு வரதுங்கிறது ஒரு டெரஸ் கார்டன் மூலியமா, அதுவும் ஷேட் ஹவுஸ் போட்டு அதுக்குள்ள டெரஸ் கார்டன் பண்ணுறது மூலியமா நம்ம கொண்டு வர முடியும். அடுத்து எல்லாரும் கேட்கறது, என்னென்னலாம் அதில் வளர்த்த முடியுங்க? நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கோம், 4 பேர் இருக்கோம், 3 பேர் ஒரு ஃபேமிலியாக இருக்கோம், எங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட முடியுமா? எப்படி நான் மார்க்கெட்டுக்கு போய் தானே ஆகணும் அப்படின்னா, இதுல என்ன மாதிரி கீரைகள் வளர்த்தலாம் அப்படின்னா, எல்லா கீரைகள் நீங்க மார்க்கெட்ல வாங்குறத வளர்த்தலாம். கிட்டத்தட்ட எல்லா காய்கறிகளை வளர்த்தலாம். பழங்களும் கிட்டத்தட்ட நீங்கள் வளர்த்த முடியும். நீங்கள் மெடிசனல் பிளான்ஸ், ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, இல்லை ஒரு சளி வந்துருச்சு, இந்த மாதிரி இந்த பேசிக் மெடிசனல் பிளான்ஸும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வளர்த்த முடியும். ஸோ காய்கறிகள், கீரைகள், பழங்கள், மெடிசனல் பிளான்ஸ் நீங்கள் வளர்த்த முடியும். ஸோ ஒருத்தருக்கு ஒரு மினிமம் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டாவது இருந்தால், 200 சதுரடி அளவுக்காவது இடம், இப்போ 4 பேர் இருக்கிற ஃபேமிலி அப்படின்னா ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டாவது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஓரளவுக்கு பேசிக் வெஜிடபிள்ஸ் அண்ட் பேசிக் ஸ்பினாச்சஸ், கீரைகளும் காய்கறிகளும் மோஸ்ட்லி தேவையானது நம்ம ஈஸியாக வளர்த்திக்க முடியும். தக்காளி, கத்திரிக்காய், அவரைக்காய், வெண்டைக்காய், முள்ளங்கி, பீட்ரூட்டு, கேரட்டு, ஆனியனுங்க, இதில் ஆரம்பித்து கீரைகள், நீங்கள் தண்டுக்கீரை, பாலக்கீரை, புதினா, தூதுவலை, இந்த மாதிரி கீரைகளில் இன்னும் நிறைய கேட்டகரிஸ் நீங்கள் கொண்டு போக முடியும். ஃப்ரூட்ஸில் உள்ளுக்குள்ளே வெறும் சின்ன ஏரியாவில் வளர்த்துறீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்ட்ராபெரியிலேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஊரில் ஈஸியாக ஒரு ஷேட் ஹவுஸ்க்குள்ளே ஸ்ட்ராபெரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக வரும். இடம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறவங்க பெரிய மரங்களே, சப்போட்டா, மா, கொய்யா, பப்பாளி, வாழைப்பழம் கொண்டு எல்லா பழ வகைகளும் நம்ம வந்து அங்கே வளர்த்த முடியும். இன்க்ளூடிங் பெரிய பலாமரம் கூட நீங்கள் வளர்த்த முடியும். ஸோ அதுக்கான ஸ்பேஸ் நமக்கு ஜாஸ்தி வேணும். அந்த கண்டெய்னரோட சைஸும் நம்ம பெருசாக வைப்போங்கிறது மட்டும்தான் அங்கே ஒரு நீட் இருக்குது. ஸோ இது பெருசாக வைக்கணும் அப்படிங்கிறப்ப க்ரீன் ஹவுஸ் இல்லாமல் ஓப்பன் ஸ்பேஸில் வரதும் ஈஸி. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டு ரகங்கள் நிறைய, அது மாமரமாக இருக்கலாம், சப்போட்டாவாக இருக்கலாம், கொய்யாவாக இருக்கலாம், சாத்துக்குடி, ஆரஞ்சுங்க, இந்த மாதிரி விஷயங்கள், சீத்தாப்பழம், இது ஸ்டார் ஃப்ரூட்டு, வாட்டர் ஆப்பிள், இது எல்லாமே நீங்கள் க்ரீன் ஹவுஸ்குள்ளேயே, அதாவது ஷேட் ஹவுஸ்குள்ளேயே நீங்கள் வளர்த்துறதும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக முடியும்.
இது இல்லாமல் கொடி வகைகள் இருக்கு இல்லைங்களா, பாவக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், சொரக்காய், வெள்ளரி, தர்பூசணி, இந்த மாதிரி செடிகளையும் நீங்கள் ஈஸியாக ஷேட் நெட் ஹவுஸ்க்குள்ள வளர்த்த முடியும். எப்படிங்க தர்பூசணிலாம் ரொம்ப பெருசாக போகுமே அப்படின்னு நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய தர்பூசணிகள்லாம் நிறைய வெரைட்டிஸ் வந்து ஷார்ட் வெரைட்டிஸ், கொடிகள் கம்மியாக போகும், அதில் காய்கள் வருங்கிற மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது. பூசணிக்காய் மாதிரி செடிகள்லாம் போனீங்கன்னா ரொம்ப பெருசாக போகும், அதுக்கு இடம் ஜாஸ்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். அவரைக்காய் கொடி அவரை இருக்குங்க, செடி அவரையும் இருக்குது, ரெண்டுமே நீங்கள் வளர்த்த முடியும். பாவக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், சுரக்காய்லாம் ஓரளவுக்கு கிரீன் ஹவுஸ்க்குள்ள அகாமடேட் பண்ணி கொண்டு போகலாம். அது எப்படின்னா வெர்டிக்கலா நம்ம வந்து அந்த செடிகளை வளர்த்தோம். வெர்டிக்கலான கிளைம்பிங் நெட்ஸ் அல்ல பிளான்ட் சப்போர்ட் நெட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த நெட்ஸை போட்டு வெர்டிக்கலா நம்ம வளர்த்த முடியும். அந்த சன்லைட்டோட டைரக்ஷனை பார்த்துட்டு உங்க மாடிக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி கொடுப்போம். ஒரு 800-1000 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிரீன் ஹவுஸ் பண்ணி அதுக்குள்ள நம்ம வந்து செடிகளை வச்சு 2-3 விதமா பண்ணலாம். ஒன்று க்ரோ பேக்ல போடலாம், இல்லை மீடியா பெட் சிஸ்டம் போடலாங்க, இல்லை கம்ப்ளீட்லி இஸ்ரேலோட டெக்னாலஜி படி ட்ரஃப் சிஸ்டம் போகலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். இது இல்லாமல் நீங்கள் கண்டெய்னர் கார்டனிங் போகணும், எஃப்ஆர்பி பாட்ஸில் வச்சு பெரிய பெரிய பாட்ஸில் வச்சு பண்ணணும், என்ன ஆப்ஷன்னாலும் இதுக்குள்ளே நம்ம பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இதில் ஆட்டோமைஸ்டாக வேணும் அப்படின்னா டைமுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு வேணுங்க, டைமுக்கு ஃபாகர்ஸ் ஆன் ஆகணும், ஒரு டைமுக்கு ஸ்ப்ரிங்க்லர்ஸ் ஆன் ஆகணும். உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி, உங்கள் செடிகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை கஸ்டமைஸ் பண்ணியும் நம்ம ரொம்ப ஈஸியாக கொடுத்துட முடியும். ஏன்னா நம்ம 4 நாள் ஊருக்கு போகிறோம்னா அந்த டைமில் இந்த ஆட்டோமைசேஷன் இருந்தால் தான் இந்த கார்டனை நீங்கள் கம்ஃபர்டபுளாக பார்த்துக்க முடியும். அந்த சர்வீசஸையும் நாமளே பண்ணி கொடுக்குறோம். இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் யாராவது வருவீங்களா நிறைய பேர் கேட்பாங்க. ரொம்ப தேவைன்னா யாராவது ஒருத்தர் அனுப்பிச்சிடலாம், இல்லைன்னா நீங்களே மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஈஸியான செட்டப்பாக தான் இந்த செட்டப் இருக்கும். என்னங்க விதை போடுறது இருக்கும், தேவையில்லாத செடிகள் ஏதாவது களை செடிகள் முளைச்சதுன்னா அது எடுக்கிறதா இருக்கும், ஹார்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கும், ரீபிளான்டிங் பண்ணுறதா இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதை தாண்டி ட்ரிப் இரிகேஷன்லையோ இல்லை மோட்டர்ஸ்லையோ இல்லை சென்சார்ஸ்லையோ இந்த மாதிரி ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குது ஏதாவதுன்னா நம்ம டீம்லேருந்து சப்போர்ட்டும் பண்ணுவோம். இந்த கார்டன் பண்ணி கொடுக்குறப்பையும் அந்த செடிகளை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியும் கொடுப்போம். சில நேரங்கள் இல்லைங்க எனக்கு சொல்லி கொடுத்துட்டு எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு மெயின்டெனன்ஸ் வேணுங்க, எனக்கு 3 மாதத்துக்கு நீங்கள் வந்து சொல்லி கொடுத்தீங்கன்னா தான் ஈஸியாக இருக்குன்னு சொன்னா அந்த பேக்கேஜஸும் சேர்த்தியே உங்களுக்கு நாம ஈஸியா பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த வெயில் காலம், மழை காலம், எந்த காலமா இருந்தாலும் நம்ம மாத்தி பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம சொன்னதெல்லாம் வெயில் காலங்கள்ல அல்லது சாதாரண நாட்கள்ல இந்த ஷேட் நெட் ஹவுஸ் வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். மழை காலங்களில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா நிறைய மழைகள் வருது, இல்லை பனிகாலங்களில் பனி பெய்யறப்ப நம்ம கஷ்டம் இருக்குன்னா நம்ம அடிஷ்னலா ஹைபிரிட் ஹவுஸா மாத்தலாம். எப்படின்னா ஷேட் நெட் ஹவுஸ், பாலி ஹவுஸ் 2 சிஸ்டம் சொல்லுவோம். மலை பிரதேசங்கள்ல, குளிர் பிரதேசங்கள்ல பாலி ஹவுஸ் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. நாம அதோடைய ஹைபிரிட் சிஸ்டமா மேல பாலி ஷீட் போட்டு அதுக்கு கீழே ஷேட் நெட்டோ சைட்ல ஷேட் நெட்ஸோ இல்லை இன்செக்ட் நெட்ஸோ போட்டு ஒரு ஹைபிரிட் சிஸ்டமாகவும் பண்ணலாம். ஸோ பனிகாலங்களில் அல்லது மழை அதிகம் பெய்யக்கூடிய காலங்கள்லையும் நீங்கள் செடிகளை ரொம்ப ஈஸியாக காப்பாற்றலாம். இது காய்கறிகள் மட்டும் இல்லை, ஃப்ளவர் பிளான்ட்ஸ் என்ன வேணாலும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக வளர்த்த முடியும். இதில் என்ன சார் அட்வான்டேஜ்னா 3 மடங்கு வரைக்கும் அதிகமான வளர்ச்சியும் ரொம்ப ஈஸியான ஈல்டும் இருக்கும். வெயிலில் பிளான்ஸ் இருக்க ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். வெயிலில் வந்து ஸ்டண்டட் க்ரோத் ஆகும், அப்படியே சின்னதாகி தண்டு ஊக்கமாகி இலைகள் ஊக்கமாகி அந்த சன்பர்ன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளரணும். வெளியே உள்ளுக்குள்ளே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஈஸியாக ஜாலியாக அந்த செடிகள் வளர்ந்துட்டு இருக்கனால ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பிளான்ட்டாக இருக்கும். ஸோ நிறைய ஈல்டையும் ஜாஸ்தி எடுக்க முடியும். குறிப்பாக கீரைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பழங்கள்லேயும் அப்படி ஒரு தக்காளி எடுத்தீங்கன்னா கூட அந்த ஸ்கின் எல்லாம் லைட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் வெளியே வர செடிகள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கான பழங்களாக வந்தால் மட்டும்தான் வெயிலை தாங்கி அந்த பழங்களால் வளர முடியும். அதுக்கு எல்லா காய்கறிகளுக்கும் அதே சிஸ்டம் தான் வச்சுக்கோங்களேங்க. எல்லா சீசன்லையும் வளர்த்த முடியுங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இந்த சீசன் அந்த சீசன் இல்லாமல் வெயில் காலத்தில் வரக்கூடிய செடிகள், குளிர்காலத்தில் வரக்கூடிய எல்லாமே நீங்கள் கிரீன் ஹவுஸ்க்குள்ள கண்ட்ரோல்டு கிளைமேட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். மிக முக்கியமான விஷயம், மருந்தடிக்க வேண்டிய தேவைகள் மிக 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 கம்மி. ஏன்னா இந்த கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டுக்குள்ள கிட்டத்தட்ட 60-70% வந்து பூச்சிகள் வரதே கட்டாயிரும். உள்ளுக்குள்ளேயே சில பூச்சிகள் வரும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளுடைய தேவையாக இருக்கும். இது ஆர்கானிக் ஃபார்மிங்கில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோலும் பண்ண முடியும். இதே ஹைட்ரோபோனிக் சிஸ்டம் மாதிரி போனீங்கன்னா அதுவும் இந்த 50-60% பெஸ்ட்ங்கிறது இன்னும் 70-80-90% வரைக்கும் கூட நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஏன்னா மண்ணில் தான் பெரும்பாலும் பூச்சிகள் வந்து வளர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுனால ஹைட்ரோபோனிக்ஸ் இல்லை சாயில்லெஸ் ஃபார்மிங் போனீங்கன்னா நீங்க அதை இன்னும் குறைச்சிட்டு இன்னும் மருந்துடைய இது அளவை குறைக்கலாம், அல்லது உங்களுடைய மெயின்டெனன்ஸுடைய சிரமத்தையும் அதில் குறைச்சிக்கிறதுக்கான ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் வந்து இந்த ஷேட் நெட் ஹவுஸ்லயோ அல்லது ஹைபிரிட் ஷேட் நெட் ஹவுஸ்லயோ உங்க டெரஸ்ல போடுறப்ப இருக்கும். இது எங்கெல்லாம் பண்ணலாம்னா எங்கெல்லாம் சன்லைட் இருக்க மாதிரி டெரஸ் இருக்கோ அந்த எல்லா இடத்துலையும் பண்ண முடியுங்க. வாட்டர் ப்ரூஃபிங் வேணும்னா வாட்டர் ப்ரூஃபிங்க்கு நிறைய பேர் இருக்காங்க, சொன்னா பண்ணி கொடுத்துட்டு போறாங்க. அது வந்து ஒரு 4 நாள் 5 நாள் அதிகபட்சம் எடுக்கலாம். என்ன மாதிரி டெரஸ், அது எந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் பண்றங்கிறத பொறுத்து.
நம்ம செட்டப்புக்கு ஒரு 10 நாள் 15 நாள் அதிகபட்சம் ஆகலாம். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் ஒரு அருமையான கார்டனை செட்டப் பண்ணிட முடியும். ஸோ இதை நீங்கள் எப்படி வேணும்னாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு ஆட்டோமைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு மட்டும் போகிற மாதிரி கூட பண்ணலாம். ஃபெர்டிலைசர் முதற்கொண்டு வேணும்னா நீங்கள் வந்து ஆட்டோமைஸ் பண்ணலாம். பட் நாங்கள் டெரஸில் பண்ணுறது என்ன சொல்கிறோம், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் போங்கன்னு சொல்கிறோம். அது மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் கையிலேருந்து எடுத்து போடுங்க அந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ண முடியும். இல்லை சார் இன்ஆர்கானிக் போகிறோம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெஸ்டிசைடு மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் கூட எங்களுக்கு போதும், அந்த கெமிக்கலை குறைச்சிட்டா போதுங்க அப்படின்னு சொன்னால் இந்த இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸை வந்து நம்ம ஈஸியாக ரெகுலேட் பண்ணி சென்சார்ஸ் மூலியமா நம்ம உள்ள கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக கொடுக்க முடியும். ஸோ ஹெல்தியான ஃபேமிலிக்கு வேணுங்கிற எல்லா காய்கறிகள், கீரைகள், பழங்கள், அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஒரு பெரிய பிளேஸாக இருக்கும். ஸோ முள்ளங்கி எங்கேருந்து வருது, முட்டைக்கோஸ் எங்கேருந்து வருது, காலிஃப்ளவர் எங்கேருந்து வருது, அதுவும் மருந்து இல்லாமல் எப்படி நம்ம கொண்டு வர முடியும். நான் ஏற்கனவே ஸ்ட்ராபெரி சொன்ன மாதிரி அன்னாச்சி பழம் நம்ம ரொம்ப ஈஸியாக மேலே கொண்டு வர முடியும், முலாம்பழம் கொண்டு வர முடியும். நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ஸ்வீட் கார்ன் ரொம்ப ஈஸியாக கொண்டு வர முடியும். ஸோ அதெல்லாம் நிறைய பேர் யோசிக்கவே மாட்டாங்க. ஸ்வீட் கார்ன்னா பேக்கெட்டில் தான் வரும், ஃப்ரீசரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டீப் ஃப்ரீஸ், அந்த ஃப்ரோசன் இதெல்லாம் தாண்டி ஸ்டோர்ஸில் வந்து கானை வந்து உரிச்சு 2 இது உரிச்சு பாலித்தீன் கவர் சுற்றி கொடுப்பாங்க. அப்படிதான் ஸ்வீட் கார்ன் இங்கே இம்போர்ட் ஆகி வருதுன்ட்டு இல்லை, நம்ம ஊரில் விளையக்கூடிய ஸ்வீட் கார்னை முதற்கொண்டு நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் உங்களுடைய மாடி தோட்டத்திலே வளர்த்த முடியும். இதை தாண்டி இன்னும் நிறைய இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கடலெண்ணெய், நல்லெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் எல்லாத்தையுமே நீங்கள் அங்கேயே எல்லாத்தையுமே வளர்த்தி அந்த பல்சஸ் எடுத்து, இந்த எண்ணெய் வித்துக்களை எடுத்து நீங்கள் எண்ணெயாகவும் மாற்றி வெளியே கொடுத்து மாற்றி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நிறைய சின்ன சின்ன மிஷின்ஸும் வந்துருச்சு. ஒரு 10,000, 12,000, 15,000 ரூபாய்க்கு மிஷின்ஸ் வந்துருச்சு. இப்போ சூரியகாந்தி இருக்குது, கடலைப்பருப்பு இருக்குல்ல, தேங்காய் இருக்குன்னு நீங்களே போட்டு எண்ணெய் ஆட்டிக்கலாங்கிற அளவுக்கு கூட, ஸோ எந்த கலப்படமும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய ஃபுட்டை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் நிறையா இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிட்டே போகிறதுங்கிறது கம்ஃபர்டபுள். இதெல்லாம் பண்ணணும். யார் பண்ணுவாங்க அப்படின்னா பயோப்ளூம்ஸ் அக்ரோ இந்தியா பிரைவேட் லிமிடெட்லேருந்து வந்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கலாங்க. 9865619420 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்லை ஆஃபீஸ் நம்பர் 7373732237 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய இடத்த ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கு என்ன காஸ்ட் வரும் அளந்து சொல்லிடுங்க. என்ன காஸ்ட் வரும், எந்த மாதிரி பண்ணலாம், எந்த டிஸ்ட்ரிக்ட், எங்கேருந்து கூப்பிட்றீங்க, எத்தனாவது ஃப்ளோர் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சொல்லணும். சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டம் மேடாக என்ன பண்ணலாங்கிறது பேக்கேஜ் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுவோம். தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் பண்ணலாம். ஏன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லா பக்கமும் நிறைய பக்கம் போய் பண்ணியிருக்கோம். இன்னும் குஜராத்தில் பண்ணியிருக்கோம், டெல்லியில் பண்ணியிருக்கோம். நிறைய பேர்த்துக்கு நிறைய யாரெல்லாம் வந்தாலும் அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப லாங் எக்ஸ்பீரியன்ஸோட இந்த டீம் இருக்காங்க. ஸோ ரொம்ப வருஷமாக நானும் இதே ஃபீல்டில் இருக்கேன். ஆல்சோ அண்ட் ப்ரௌட் ஃபார்மர் அப்படிங்கிறதுனால ஸோ செடி எப்படி வரும், எப்படி என்னெல்லாம் பண்ணணும், என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கிறது எல்லாமே நமக்கு தெரியுங்கனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம இந்த விஷயத்த பண்ணி கொடுக்க முடியும். மற்றவங்க ஸ்ட்ரக்சர் மட்டும் போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க சார், எப்படி செடி வரும்னு அவங்களுக்கே தெரியல சார்னு சொல்கிற பிரச்சனை இங்கே நம்மகிட்ட இருக்கவே இருக்காது. ஸோ நம்ம சைடில் ஸ்ட்ரக்சர்லேயும் ஸ்ட்ராங்கான டீம் இருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கிறது, சொல்லிக் கொடுக்கறது, இந்த மெயின்டெனன்ஸ் இதுவும் நம்மளால் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சுலபமாக, ஸ்ட்ராங்காக பண்ணி கொடுக்க முடியுங்கிறதுனால நீங்கள் நமக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். சில நேரங்களில் பிஸியாக இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஈவெண்ட்டில் இருக்கேன், வேற எங்கேயா வெளியே போயிருக்கேன், ஃபார்மில் இருக்கேங்கன்னா ஃபோன் எடுக்காமல் இருக்கலாம். நீங்கள் கோச்சிக்காதீங்க, அடுத்த நாள் கூப்பிடுங்க, அல்லது யோசிக்காமல் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. இல்லை ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாம் 7373732237 இல்லைனா கடைசி நம்பர் 36 இல்லை 40 எந்த நம்பர் கூப்பிட்டீங்கனாலும் ஆஃபீஸ் நம்பருக்கு போகும். ஆஃபீஸ்லேயும் அப்படியே பிஸியாக இருக்கும், சைட் ஒர்க்ஸ் நிறைய போகுங்கிறதுனால சில நேரங்கள் எடுக்கலைன்னா கோச்சிக்காமல் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இல்லைனா அடுத்த நாள் யோசிக்காமல் கூப்பிட்டுருங்க. முடிஞ்ச வரைக்கும் திருப்பி கூப்பிட்டுருவாங்க, இல்லைனாலும் கூப்பிட்டுருங்க. ஃபோன்ஸ் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்கிறதுனால முன்னாடியே அதை நான் சொல்லிடுறேன், கோச்சிக்காதீங்க. ஸோ ஹாப்பி கார்டனிங். ஸோ நீங்கள் நல்ல ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஸ்பினாச்சஸை உங்கள் வீட்டில் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நீங்களே வளர்த்தி பெஸ்டிசைட் ஃப்ரீயாக, முடிஞ்சால் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் ஃப்ரீயாக நீங்களே வளர்த்தி நீங்களே என்ஜாய் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் கொஞ்சம் வந்து நம்ம அப்படியே அந்த ஆர்கானிக் லைஃபுக்கு வரத்துக்கு, அந்த ஃபாஸ்ட் மூவிங் லைஃப்லேருந்து ஸோ நாமளும் கொஞ்சம் இந்த ஆர்கானிக் சைடில், நேச்சர் சைடில் நாமளும் வரத்துக்கு நாமளும் முயற்சி பண்ணுவோம். See you all. என் பேர் கனகராஜுங்க, பயோப்ளூம்ஸ் அக்ரோ இந்தியா பிரைவேட் லிமிடெட். தேங்க்யூ, பை.